ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டார்க் காம்பவுண்டு சாக்லேட்டு 180 கிராம் எடுத்திருக்கு. இது கூடவே 90 கிராம் பட்டர். நான் இங்கே அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கு. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது ரெண்டுமே மெல்ட் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணலாம், இல்லைன்னா மைக்ரோவேவ்ல வச்சு இது பண்ணலாம். நான் இங்கே மைக்ரோவேவ்ல தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல ஹீட் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுச்சு. திருப்பியும் ஒரு 20 செகண்ட்ஸ் மாதிரி சூடு பண்ணி திரும்பி எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே 2-3 டைம்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா மிக்ஸ் ஆன வர பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு 25 கிராம் மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது கூடவே 20 கிராம் கொக்கோ பவுடர். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்த்துருக்கு. இது ஆப்ஷனல் தான். இது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிடும். ஆனால் லைட்டாக ஒரு பிட்டர் டேஸ்ட்டும் இருக்கு. இது பார்த்து போடுங்க. 1/8 டீஸ்பூன் சால்ட்டு, தனி பவுடரில் 130 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கு. அது கூடவே 40 கிராம் ப்ரௌன் சுகரு. இங்கே மெஷர் பண்ண டைமில் ஒரு 4 கிராம் ப்ரௌன் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடி மெஷர் பண்ணி வச்ச அந்த ஃப்ளோரும் கொக்கோ பவுடரு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 2 இல்லைன்னா 3 டைம்ஸோ நல்லா சீவ் பண்ணி எடுத்துடுங்க. எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. பெரிய பவுல் எடுத்து அதில் முன்னாடி பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகரை சேர்த்துடுங்க. அது கூடவே 3 மீடியம் சைஸ் எக்கு உடைச்சு ஊற்றுங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் மெல்ட் ஆனதும் நிப்பாட்டிடுங்க. இந்த ப்ரௌனிக்கு ரொம்ப பீட் பண்ணணும்னு இல்லை, சுகர் மெல்ட் ஆன போதும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனது. 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் சேர்த்துடுங்க. எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சிடுச்சுன்னா இப்படி மேலே நுரை இருக்கிறது மாதிரி பார்க்கலாம். இது கூடவே பட்டரும் டார்க் காம்பவுண்டு சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சது சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் சேவ் பண்ணி வச்ச ஃப்ளோரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் எல்லாமே நல்லா கம்பைன் ஆனா போதும். ஓவரா மிக்ஸ் பண்ணக்கூடாது.
ரெடி பண்ணி வச்ச டின்னில் இந்த பேட்டரை ஊற்றுங்க. ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க. 170 டிகிரியில ப்ரீஹீட் பண்ணிய ஓவன்ல இது வச்சிடுங்க. 20 to 25 மினிட்ஸ் கிட்ட பேக்கிங் டைம் எடுத்துடும். டேஸ்டியான ப்ரௌனி ரெடி.